நோய்கள் வருவதற்கு காரணமே உணவு தான். சரியான உணவு சரியான உடல்நலம் தரும். தவறான உணவு நோய்களை தரும். 50% 60% வரை நமது உணவில் கார்போஹைட்ரேட் என்ற மாவு சத்து இருக்க வேண்டும். முளைவிட்ட கம்பு, முளைவிட்ட கேழ்வரகு, முளைவிட்ட கோதுமையில் லிக்விட் ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு ஆக்சிஜன் திரவ நிலையில் இருக்கு. தானியங்களை காலையில் தண்ணியில் ஊற போடுங்க, மாலையில் அதை கழுவுங்க. ஏன்னா தண்ணியில் ஊற போடும் பொழுது அந்த தானியங்கள்லேருந்து உள்ள பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர், அது விஷங்கள் எல்லாம் கரைந்து தண்ணியில் வெளியே வந்துடும். மனிதனின் சரியான உணவு, வாட் இஸ் தி கரெக்ட் ஃபுட் ஆஃப் எ மேன் என்ற தலைப்பிலே நாம் இன்று பாடம் படிக்கலாம். இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் எல்லாமே தனது சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான உணவை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுகின்றன. தவறான உணவுகளை தேர்ந்து எடுப்பது இல்லை. உதாரணமாக புகையிலை தோட்டங்களில் விளைஞ்ச அருகம்புல்ல கூட பசுமாடு சாப்பிட்றதில்ல. அந்த அருகம்புல்லை மோந்து பார்த்துச்சு, இந்த புல் புகையிலை தோட்டத்துலேருந்து விளைஞ்சி வந்திருக்கு, புகையில வாடை அடிக்குது, எனக்கு வேண்டாம். அப்போது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு பச்சை பசும் புல்லை கூட புகையிலை தோட்டத்திலிருந்து விளைஞ்சி வந்தால் சாப்பிட மாட்டேங்க. அப்போது நம்ம ஒரு தட்டு நிறைய அல்வா, லட்டு, ஜிலேபி, இட்லி, தோசை, பூரி, வடை வைத்து கொண்டு அதே தட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அருகம்புல், அகத்திக்கீரை, தேங்காய், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு பசுமாடுகிட்ட கொடுத்தா, பசுமாடு லட்டு வேண்டாம், அல்வா வேண்டாம், ஜிலேபி வேண்டாம், எனக்கு இந்த அருகம்புல், அகத்திக்கீரை போதும் அப்படின்னு பசுமாடு சொல்லுது. அதே தட்டை ஒரு ஆடுகிட்ட கொடுத்தா, ஆடு அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை போதும், எனக்கு லட்டு வேண்டாம், ஜிலேபி வேண்டாம் அப்படி சொல்லி ஆடு தனதுடைய கீரைகளை விரும்பி சாப்பிடும். அதையே ஒரு குரங்குகிட்ட கொடுத்தா, குரங்கு தேங்காய் வாழைப்பழம் போதும், எனக்கு அல்வா வேண்டாம், லட்டு வேண்டாம், ஜிலேபி வேண்டாம், தேங்காய் வாழைப்பழமே போதுமானது. பாருங்கள், நமது முன்னோர்கள் யார்? நம்ம பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தி நம்ம தாத்தா பாட்டி குரங்கு தான். குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்போது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஒழுங்காக தேங்காய் வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட்ருக்காங்க. நாம தான் இப்போது 5 ஸ்டார் சாக்லேட்டு, அல்வா, லட்டு, ஜிலேபி, மிக்சர், பக்கடா என்று தவறான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு நமது ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கின்றோம். அப்போது நமது முன்னோர்களான குரங்குகள் இன்றைக்கும் அல்வா வேண்டாம், லட்டு வேண்டாம், தேங்காய் வாழைப்பழம் போதும் என்று சொல்லுவது போல நாமும் நமது சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மனிதன் தன்னுடைய உணவில் தவறு செய்யவிட்டால் எந்த வியாதி வராது. மனிதனுக்கு நோய்கள் வருவதற்கு காரணமே உணவு தான். சரியான உணவு சரியான உடல்நலம் தரும். தவறான உணவு நோய்களை தரும். அப்போ சரியான உணவு என்றால் என்ன? எது சரியான உணவு? பொதுவாக விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் நமது உணவில் இருக்கிறது மிக மிக முக்கியமானது 3. 1 மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்து. கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்துக்கள் சுமார் ஒரு 50% குறையாமல் நமது உணவில் இருக்கணும். 50%லிருந்து 60% வரை நமது உணவில் கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்து இருக்க வேண்டும். எதெல்லாம் கார்போஹைட்ரேட்? தானியங்கள், தானியங்கள் அத்தனையும் கார்போஹைட்ரேட் மிக அதிகமாக உள்ளது. அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் போன்ற தானியங்களிலே மிக அதிகமாக இருப்பது என்னவென்றால் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட். அடுத்து இந்த மாவுச்சத்துக்கள் அத்தனையும் அமிலத்தன்மை நிறைந்தது. இந்த மாவுச்சத்துக்களை அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அமிலத்தன்மை உணவுகள் தினசரி நாம் 20% சாப்பிட்டால் போதுமானது. 20லிருந்து 25க்கு மேலே போகவே கூடாது. 25க்கு மேலே போனால் 25% மேலே போனால் அது வியாதிகளாக மாறும். அதனால் மாவுச்சத்து தானியங்கள் நமது உணவில் எத்தனை % இருக்கணும்? 20லிருந்து 25%. 20%ன்னு வைத்துக்கொள்வோமே. நம்ம 1 கிலோ உணவு சாப்பிட்டா 200 கிராம் அளவு தானியங்கள் இருக்கலாம். 1 கிலோ உணவு சாப்பிட்றோம்,
சோறு இட்லி தோசை போன்ற உணவு வர்றோம். அதில் 200 கிராம் அளவு தானியங்கள் இருக்கலாம். தானியங்கள் வந்து சுமார் 20% 20% தானியங்கள். ஒரு கிலோவுக்கு 1000 கிராமுக்கு நம்ம 200 கிராம் அளவு தானியங்கள். நம்ம 500 கிராம் சாப்பிட்டா 100 கிராம் அளவு தானியங்கள். 1/4 கிலோ சாப்பிட்டோம்னா 50 கிராம் அளவு தானியங்கள் இருந்தால் போதுமானது. அப்பொழுது மாவுச்சத்துக்கள் அமில உணவு என்பதனால் அதை நமது உடம்புக்கு மிக ஆரோக்கியத்தை உயர்த்துவது காரச்சத்துக்கள் உள்ள உணவுகள். அப்போது அந்த தானியங்களையே காலையில் தண்ணீரில் ஊற போட்டு 10 மணி நேரம் கழித்து துணியில் கட்டி வைத்து மறுநாள் அந்த துணியை திறந்து பார்த்தால் அந்த தானியங்கள் முளைத்திருக்கும். முளைவிட்ட கம்பு, முளைவிட்ட கேழ்வரகு, முளைவிட்ட கோதுமையில் லிக்விட் ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு ஆக்சிஜன் திரவ நிலையில் இருக்குது. அப்போ சாப்பிடும் பொழுது நமது செல்களுக்கு ஒவ்வொரு செல்லுகள்லையும் உற்பத்தி பண்ணுவதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்பொழுது திரவ வடிவில் உள்ள இந்த ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு மிக ஆரோக்கியத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு பயன்படுது. அதனால் தானியங்கள் முளைக்கும் பொழுது அவை அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மையை பெறுகின்றன. முளைத்து வேறு வரும்போது, இலை வரும் பொழுது அவைகள் கீரைத்தன்மை, காய்கறி தன்மை அடைகிறது. அப்பொழுது அமிலத்தன்மை மறைந்து காரத்தன்மையை பெறுகின்றது. அமிலத்தன்மை 100% மறைந்து காரத்தன்மையை பெற ஆரம்பிக்கின்றது. ஆகையினால் அமிலத்தன்மை குறைப்பதனால் நம்ம தானியங்களை அன்றாட உணவில் முளைக்கட்டி சாப்பிடுவது உலகத்தில் சிறந்த புத்திசாலித்தனம். அதனால் கம்பு, கேழ்வரகு, கோதுமை, மக்காச்சோளம் போன்ற தானியங்களை காலையில் தண்ணியில் ஊற போடுங்க, மாலையில் அதை கழுவுங்க. ஏன்னா தண்ணியில் ஊற போடும் பொழுது அந்த தானியங்கள்லேருந்து உள்ள பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர், அது விஷங்கள் எல்லாம் கரைந்து தண்ணியில் வெளியே வந்துடும். தண்ணி மிக அழுக்காக இருக்கும். அந்த தண்ணியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவுனோம்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர், அதுக்கு உள்ளே மிங்கி இருந்த தானியங்களுக்கு உள்ளே நுழைந்த மருந்துகள், ரசாயனங்கள் அத்தனையும் வெளியேற்றப்படும். ஊறும் பொழுது வெளியேற்றப்பட்டு கழுவி அதை கீழே கொட்டிட்டு துணியில் கட்டி வைத்தால் மறுநாளைக்கு முளைக்கும் பொழுது உள்ளே இருக்கிற விஷங்களை மேற்கொண்டும் அது கக்கிவிடும். மீண்டும் ஒரு இடம் தண்ணியில் முளைச்ச பிறகு கழுவி ஈரம் இல்லாமல் உலர வைத்து ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டால் 2 நாள் 3 நாள் 5 நாள் வைத்து கொண்டு முளைவிட்ட தானியங்களை நாம் சாப்பிடலாம். இந்த முளைவிட்ட தானியங்களில் அமிலத்தன்மை இல்லை, குறைவு, மிக குறைவு. 20% மேலே அமிலத்தன்மை இருக்காது. 80% காரத்தன்மை உயர்ந்து விடுகிறது. ஆகையால் முளைவிட்ட தானியங்கள், நமது முளைவிட்ட தானியங்களை வேக வைத்து சாப்பிடலாம். அந்த முளைவிட்ட தானியங்களை உலர வைத்தால் அதனுடைய சத்துக்கள் குறையாது. உலர்ந்த கம்பு, முளைவிட்ட கம்பு உலர்ந்தது, முளைவிட்ட கேழ்வரகு, ராகி உலர்ந்தது, முளைவிட்ட கோதுமை உலர்ந்தது, முளைவிட்ட மக்காச்சோளம் உலர்ந்தது. இந்த உலர்ந்த தானியங்களை மாவாக்கி அந்த மாவை சப்பாத்தி சுடுவதற்கோ, பிரெட்டு, ரொட்டி சுடுவதற்கோ, பேக்கரி பிரெட்டு செய்வதற்கோ பயன்படுத்தலாம். சப்பாத்தி சுடுவதற்கு பயன்படுத்தலாம். கோதுமை மாவோடு கலந்து சப்பாத்தி செய்ய பயன்படுத்தலாம். அதனால் முளைவிட்ட தானியங்களை உலர வைத்து மாவாக்கி பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். அப்பொழுது அதனுடைய அமிலத்தன்மை மறைந்து காரத்தன்மையை பெறுகிறது. அதனால் உலகத்தில் சிறந்த கார்போஹைட்ரேட்டாக மாறுது. கார்போஹைட்ரேட் அமிலத்தன்மை உடல்நலத்துக்கு 20% மேலே தேவைப்படாது. ஆனால் அதே கார்போஹைட்ரேட் நிறைந்த தானியங்களை முளைக்கட்டும் பொழுது காரத்தன்மை பெற்று விடுவதால் காரத்தன்மை நிறைந்த முளைவிட்ட தானியங்களை உலர வைத்து காயப்போட்டு மாவாக்கி பயன்படுத்தும் பொழுது 100% நமது உடல்நலத்தை உயர்த்த மட்டும்தான் பயன்படுது. நமது உடல்நலத்தை கெடுக்கவே கெடுக்காது. அப்பொழுது நம் அமிலத்தன்மை நிறைந்த தானியங்களை கூட உயர்ந்த காரத்தன்மை உள்ள உணவாக மாற்ற கற்றுக்கொண்டோம். அப்போது தானியங்கள் நம்ம சுமார் கார்போஹைட்ரேட் உணவு சுமார் 50%லிருந்து 60% சாப்பிடலான்னு சொன்னோம். அதில் இருக்க அமிலத்தன்மையை நீக்க கற்றுக்கிட்டா தைரியமாக நாம் தானியங்களை 60% சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்து புரோட்டீன் அப்படின்னா புரதம். இந்த புரதம் என்பது எதில் அதிகமாக இருக்கின்றால் பயறுகள், பாசிப்பயறு, உளுந்து, துவரை, இந்த மாதிரி பருப்புகளில்
அதிகமாக இருப்பது புரதம் என்ற புரோட்டீன். புரோட்டீனில் 20 வகையான புரோட்டீன் இருக்குது. அந்த 20 வகையான புரோட்டீனில் 9 வகையான புரோட்டீன்கள் பருப்புகளில் கிடைக்குது. பருப்பு தானிய பாசிப்பருப்பு உளுந்து துவரையில் 9 வகையான புரோட்டீன் கிடைக்குது. மீதி 11 புரோட்டீனை இந்த உடம்பு தான் தயாரிக்குது. நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து 11 வகையான புரதங்களை இந்த உடம்பு தயாரிக்குது. இறைவனால் படைக்கப்பட்ட உணவில் 9 வகையான புரோட்டீன் தான் கிடைக்கும். புரியுதா? அதனால் இறைவனால் படைக்கப்பட்ட உணவுலேருந்து கிடைக்கிற 9 வகையான புரோட்டீன்களை நாம் பெற வேண்டுமென்றால் பயறுகள் தினசரி சுண்டலாக காராமணி, மிக மிக டேஸ்ட்டாக மிக சுவையாக இருக்கும் காராமணி, சிவப்பு காராமணியாக கிட்னி பீன்ஸ் என்று சொல்லுவாங்க. வெள்ளையாக இருந்தால் அதை கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காராமணியை காலையில் ஊற போட்டு இரவில் துணியில் கட்டி மறுநாளைக்கு முளைச்சிருக்கும்ல, அந்த முளைவிட்ட காராமணியில் அமிலத்தன்மையெல்லாம் போயிடுது. தானியங்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துகள் எல்லாமே அமிலத்தன்மை நிறைஞ்சிருக்கு. அவற்றை முளை கட்டும் பொழுது அமிலத்தன்மை மறைந்துடும். அமிலத்தன்மை மறந்து காரத்தன்மை பெறுது. இப்போ முளைவிட்ட காராமணி, முளைவிட்ட சோயாபீன்ஸ், முளைவிட்ட துவரை, முளைவிட்ட உளுந்து, முளைவிட்ட பாசிப்பயிறு இவற்றை சமைக்க பயன்படுத்தலாம். காலையில் ஊற போட்டு நைட்டில் துணி கட்டினா மறுநாளைக்கு முளைச்சது கொஞ்சம் போல் ஒரு மில்லிமீட்டரோடு இருக்காது, மிக சிறியதாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இப்பொழுதுதான் முளைக்க ஆரம்பிக்குது. அதுவே போதுமானது. அதிலேயே அமிலத்தன்மை மறைஞ்சிருதும், காரத்தன்மை நிறைந்து விடும். இந்த காரத்தன்மை நிரப்பப்பட்ட பயறுகளை நாம் காலை, மதியம், மாலை கூட்டு, பொரியல், சாம்பார் இவற்றை சமைக்க பயன்படுத்தி நாம் புரோட்டீன் என்ற புரதத்தை பெறலாம். தினசரி உணவில் 20% வரை புரோட்டீன்கள் நாம் சாப்பிட வேண்டும். அவசியம் சாப்பிடணும். புரோட்டீன் இல்லைன்னா இந்த உடம்பு சதையை உற்பத்தி பண்ணாது. சதையை உற்பத்தி பண்ணால் சதையை வளர்க்க புரதம் தேவைப்படுது. புரோட்டீனில் மிக உயர்ந்தது வே புரோட்டீன் அப்படின்பாங்க. வே புரோட்டீன் பொடியும் மார்க்கெட்டில் கிடைக்குது. புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டால் அதனால் ஹோமோசிஸ்டைன் என்ற ஒரு விஷம் உற்பத்தி ஆகி அந்த ஹோமோசிஸ்டைன் உடல்நலத்தை கெடுத்துடும். அதனால் ஓவர்லோடாக புரோட்டீன் உடம்புக்கு கெடுதி. ஓவர்லோடு புரோட்டீன் கூடாது. ஒரு தினசரி உணவில் 20% அளவிற்கு பருப்புகள் இருந்தால் போதுமானது. அந்த பருப்புகளில் கூட முளை கட்டும் பொழுது கெடுதியே இல்லாமல் நல்ல புரதமாக மாறுகின்றது. அப்படி என்றால் தானியங்கள் மாவு சத்துக்காகவும், பயறுகளை புரதச்சத்துக்காகவும், புரோட்டீன் சத்துக்களாகவும் நாம் அன்றாட உணவுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது ஸ்லைட் நம்பர் 48 பார்த்தோம் என்றால் இந்த மனிதனின் சரியான உணவு பாடமாக வருகின்றது. உதாரணமாக நம்ம தானியங்களில் மாவுச்சத்து என்ற கார்போஹைட்ரேட் மிக அதிகம் என்று பார்த்தோம். ஆனால் எல்லா தானியங்களையும் புரோட்டீன் இருக்குது, எல்லா தானியங்களையும் சிறிது கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி பயிர்களில் புரதம் அதிகம் என்று பார்த்தோம். பாசிப்பருப்பு, உளுந்து, துவரை எல்லாவற்றிலும் புரதம் அதிகம். ஆனால் எல்லா பயிர்களிலேயும் கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்து உண்டு. எல்லா பயிர்களிலேயும் கொழுப்பு சிறிது இருக்கும். அதே போன்று அப்போது நம்ம கொழுப்பு என்ற உணவு எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் கொழுப்பு உணவு, வேர்க்கடலை கொழுப்பு உணவு, பாதாம் பருப்பு கொழுப்பு உணவு, முந்திரி பருப்பு கொழுப்பு உணவு, பூசணி விதை கொழுப்பு உணவு, வெள்ளரி விதை கொழுப்பு உணவு, எள்ளு கொழுப்பு உணவு. அப்போ அதில் கொழுப்பு அதிகம். ஒரு 3 கிலோ 4 கிலோ விதைகளில் 1 கிலோ அளவுக்கு சமையல் எண்ணெயே இருக்குது. நம்ம அன்றாடம் சமைக்கிற எண்ணெய் ஒரு 4 கிலோவுக்கு 1 கிலோ கிடைக்கும். எள்ளில் 4க்கு 1, வேர்க்கடலையில் 4க்கு 1, 3க்கு 1 கிடைக்கும். ஆனால் சூரியகாந்தி விதையில் 4க்கு 1 போன்ற எண்ணெயே இருக்குது, கொழுப்பே இருக்குது. அப்போது கொழுப்புகள் நிறைந்திருந்தால் கூட அந்த எண்ணெய் வித்துக்களிலேயும் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மாவு சத்தும் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது. அப்போது தானியங்களில் இருப்பது மாவுச்சத்து அதிகம், பயிர்களில் இருப்பது புரதச்சத்து அதிகம், எண்ணெய் வித்துக்களில் இருப்பது கொழுப்பு சத்து அதிகம். ஆனால் எல்லாவற்றிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது. புரிந்து கொண்டோமா? இப்போது தினசரி நம்ம சாப்பிட்ற உணவு என்ன இருக்கும்? நம்ம சோறு, சப்பாத்தி, இட்லி, சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் சாப்பிடுகிறோம். இவற்றில் என்ன மெயினாக இருக்குது? 95% இவற்றில் என்ன இருக்குன்னா தண்ணீர், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இந்த 4 தான் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாவற்றிலும் என்ன இருக்குது?
மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தண்ணீர். இந்த 4மே 95% வந்துடும். மீதி 5% தான் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இவையெல்லாம். 95% இந்த 4 தான். தண்ணீர், மாவு, புரதம், கொழுப்பு 4 தான். இப்போ இந்த 4 தான் நம்ம எவ்வளவு சாப்பிடணும், எதை எவ்வளவு சாப்பிடணும், எதை எவ்வளவு சாப்பிட்டால் நமக்கு சரியான அளவு என்பதை பற்றி இப்பொழுது பாடம் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு மனிதனுக்கு தினசரி தேவையான கலோரி சத்து என்று சொல்வோம். ஒரு நாளைக்கு சுமார் 1500 கலோரிக்கு குறையவே கூடாது. ஒரு மனிதனுக்கு தினசரி கலோரி சத்து கிடைக்க வேண்டியது குறைந்தது 1500 கலோரி. கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருந்தால் 2000 கலோரி வரையிலும் தேவைப்படும். மிக கடின உழைப்பு, மண் வெட்டுறான், கல் வெட்டுறான், கொட்டடை வேலை செய்கிறான், தோட்ட வேலை செய்கிறான், விவசாயம் பண்ணுறான், இந்த மாதிரி கடின உழைப்பு உள்ள ஃபுட்பால் விளையாடுறான், ஹாக்கி விளையாடுறான், பேஸ்கெட் பால் விளையாடுறான், இந்த மாதிரி கடின உழைப்பு உள்ள ஒரு மனிதனுக்கு 3000 கலோரி வரையில் ஒரு நாளைக்கு தேவைப்படும். அந்த 3000 கலோரி உழைப்புக்காக பயன்படுது. ரைட்டா? அப்போது ஒரு சாதாரண மனிதன் அன்றாட வேலையை அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்த்து வீட்டுக்கு வர்ற ஒரு மனிதன், ஆரோக்கியமாக இருப்பவனுக்கு ஒரு சுமார் 1600 கலோரி அளவு இருந்தாவே போதும், உடல் உழைப்பு இல்லாதவனுக்கு. அப்போது இந்த கலோரிகளை எப்படி பெறலாம் என்பதை பார்க்கலாம். 1 கிராம் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் ஜீரணித்தால் 4 கலோரி கிடைக்கும். இந்த சிலை 48 பார்த்தால் விளக்கமாக இருக்கும். 1 கிராம் மாவுச்சத்தில் 4 கலோரி கிடைக்குதா? அப்போது சுமார் காலை சாப்பாடில் நம்ம ஒரு 50 கிராம் சாப்பிட்றோம் என்று வைத்துக்கொள்வோம். 50 × 4 200 கலோரி கிடைக்குது. அப்போது தானியங்கள் மூலமாக 50 கிராம் சாப்பிட்டு 50 × 4 200 கலோரி நமக்கு கிடைக்குது. அடுத்து 40 கிராம் பயிர்கள், துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த மாதிரி பயிர்களை 40 கிராம் சாம்பார்லையோ கூட்டாவோ பொரியலாவோ நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், சுண்டலாவோ செஞ்சு சாப்பிட்றோம். அப்போ 40 கிராம் பயிர்களை ஜீரணித்தால் 1 கிராமுக்கு 4 கலோரி. 40 × 4 சுமார் 160 கலோரி. 40 கிராம் பயிர்களிலிருந்து நமக்கு கிடைப்பது 160 கலோரி. நம்ம கொழுப்பு உணவு, உதாரணமாக தேங்காய் வரும் நம்ம ஒரு 30 கிராம் சாப்பிடணும் வச்சுக்கிறோம். அந்த 30 கிராமில் 80% வாட்டர் தான், 24 மீதி 6 கிராம் தான் கொழுப்பு உணவு. புரியுதா? அதனால் தேங்காய் துருவலில் 80% வாட்டர், அதனால் மீதி 6 கிராம் தான் கொழுப்பு. அதனால் 30 கிராம் தேங்காய் சாப்பிட்டோம்னா 1 கிராமுக்கு கொழுப்புக்கு 8 கலோரி கிடைக்கும். தண்ணி நிறையா இருக்கனால 8 கலோரி கிடைக்கும். அப்போது 30 கிராம் தேங்காய் துருவல் அல்லது 30 கிராம் முளைவிட்ட எள், 30 கிராம் முளைவிட்ட வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா 1 கிராமுக்கு 8 கலோரி, 30 × 8 240 கலோரி. இப்போ மொத்தம் எத்தனை கலோரி அது கூட்டி பார்ப்போமா? தானியங்கள் 50, பயிர்கள் 40, எண்ணெய் வித்துக்கள் 30, 5 4 9 3 120 கிராம், மொத்தம் 120 கிராம். எவ்வளோ கலோரி கிடைக்குது? தானியங்களில் 200 கலோரி, பயிர்களில் 160 கலோரி, கொழுப்பில் 240 கலோரி, மொத்தம் 600 கலோரி. 120 கிராம் உணவில் 600 கலோரி கிடைக்கும். இந்த 120 கிராம் உணவு என்ன? 50 கிராம் தானியம், 40 கிராம் பயிறு, 30 கிராம் எண்ணெய் வித்துக்கள், தேங்காய், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த கோழி எண்ணெய் வித்து. அப்போது இந்த 120 கிராம் உணவுலேருந்து நமக்கு 600 கலோரி கிடைக்குது. இந்த 120 கிராம் உணவுகளும் அமிலத்தன்மை நிறைந்த உணவுகள். அதை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றதில்லை, எல்லாரும் முளைக்கட்டுறதில்லை. முளைக்கட்டினால் காரத்தன்மை கிடைக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். சரி, முளைக்கட்டாமல் சாப்பிட்றோம், அப்போது அது அமிலத்தன்மை உணவாக மாறும். அந்த அமிலத்தன்மை உணவு 120 கிராம் சாப்பிட்டால் நமது உடம்பு நம்ம உணவில் 25%, அதிகபட்சம் 25, மினிமம் 20% தான் அமில உணவை ஜீரணிக்கும். மீதி எல்லாம் ஜீரணிக்காமல் வெளியே தள்ளிடும். 1 கிலோ இட்லி சாப்பிட்டா அந்த 1 கிலோவில் எவ்வளவு அமிலம் ஜீரணிக்கும் என்றால் 200 கிராம் அமிலத்தை தான் ஜீரணிக்கும். மீதி 800 கிராம் அமில உணவுகளை மலத்தில் தள்ளி விட்டுரும், தேவையில்லாமல் வீணாக போயிடும். நம்ம சாப்பிட்ற இட்லி பன்றிகளுக்கு சாப்பிட்டு பன்றி கொழுகொழுன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மனிதனுடைய மலத்தை சாப்பிட்ற பன்றிகள் கொழு என்று இருக்கும். ஏன்னா அவற்றின் உணவு அமில உணவு. பண்டிகைகளின் வயிறு நிறையா சாப்பிட்ற உணவு அமில உணவு. அதுக்கு கார உணவு தேவைப்படாது. காக்கா, கழுகுக்கு செத்து போன எலி,
செத்துப்போன மிருகங்கள், கெட்டுப்போன மிருகங்கள், அவற்றுக்கு உணவு. இறைவன் படைப்பு அப்படி. இறைவன் படைப்பு. அழுகி போன எலிகளை சாப்பிடு, செத்து போன மாமிசத்தை சாப்பிடு, கழுகு, காக்கா இருக்கலாம். அதனால ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு வகையான உணவு தேவைப்படும். இப்போ மனிதனுடைய உணவுல 80% காரத்தன்மை வேணும். அப்போ 80% காரத்தன்மை இல்லைன்னா 80% காரத்தன்மை, எவ்வளவு காரத்தன்மை இருக்கோ அதில் 1/4 பங்குக்கு தான் அமிலத்தன்மையை ஜீரணிக்கும். நம்ம 1 கிலோ உணவு சாப்பிட்டா அந்த 1 கிலோ உணவுல எவ்வளவு காரத்தன்மை கிடைக்குது? காரத்தன்மை 100 கிராம் கிடைச்சா அப்போ 100 கிராம் காரத்தன்மைக்கு 20 to 25 கிராம் அமிலத்தன்மையை மட்டும்தான் ஜீரணிக்கும். மீதி உணவை ஜீரணிக்காமல் வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளி நம்ம சாப்பிட்ட உணவு பண்டிகளுக்கு உணவாப்போம். அப்போது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற இட்லி சப்பாத்தி சாதமெல்லாம் நமக்கு பயன்படாமல் வீணாக போகின்றது. எப்பொழுது அது பயன்படும்? முழுவதுமாக நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக எப்போ பயன்படும் என்றால் நம்ம உணவில் 1/4 பங்கு அதிகபட்சம் தானிய அமில உணவு. அது அப்போ மினிமம் 75% கார உணவு இருந்தால் தான் சரி. 20 × 80 ரொம்ப நல்லது. அமிலம் 20%, காரம் 80%, வெரி வெரி குட், மிக மிக உயர்ந்த உணவு. சரி, அப்போது நம்ம சாப்பிட்றது 120 கிராம் தானியங்கள், பயறுகள், எண்ணெய் வித்துக்கள். தானியங்கள் 50, பயறுகள் 40, எண்ணெய் வித்துக்கள் 30, 120 கிராம் சாப்பிட்ருக்கோம். அப்போ 120 கிராம் அமில உணவு என்றால் அதை போன்ற 4 மடங்கு குறைஞ்சது சுமார் 480 கிராம் கார உணவு சாப்பிடணும். கார உணவில் சிறந்தது எது? வெண்பூசணி, சொரக்காய், பீர்க்கங்காய், அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, இலைகள், பூக்கள், காய்கள், இவையெல்லாம் கார உணவு. இலைகள், பூக்கள், காய்கள், கனிகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் எத்தனை கிராம் இருக்கணும்? 120 கிராமை போல் 4 மடங்கு இருக்கணும். 4 மடங்கு என்றால் 480 கிராம். 120 கிராம் அமில உணவு, தானியங்கள், பயிர்கள், எண்ணெய். 480 கிராம் அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை போன்ற காய்கறிகள், கீரைகள், பழங்கள். அப்போ 480 ஒரு 120 ரெண்டும் சேர்த்தா என்ன ஆகுது? 600 கிராம். அப்போது மதிய காலை சாப்பாடு 600 கிராம் ஒரு ஆளுக்கு போதுமானது. நிச்சயம் 600 கிராமுக்கு மேலே தேவைப்படாது சாதாரண மனிதனுக்கு. அதாவது ஆஃபீஸுக்கு போகிறான், வர்றான். உடல் உழைப்பாளிக்கு வேறு. உடல் உழைப்பாளி அவனுக்கு 50 இட்லி சாப்பிட்டாட பத்தாது, 50 தோசை சாப்பிட்டாட பத்தாது. ஆனால் வேலைக்கு போகிற ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவனுக்கு 3 தோசை மேலே சாப்பிட முடியாது, அல்லது 2 தோசை மேலே சாப்பிட முடியாது, 4 இட்லி மேலே சாப்பிட மாட்டான். ஆனால் உழைப்பாளி 40 இட்லி சாப்பிடுவோம். உழைப்பாளியே கம்பேர் பண்ணாதீங்க, சாதாரண மனிதனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 600 கிராம் உணவு, 120 கிராம் தானியங்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், 480 கிராம் இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், இந்த ரெண்டும் கலந்தது தான் சரியான உணவு. அப்போது 120 கிராமில் 600 கலோரி கிடைச்சதா? இந்த 450 கிராம் இலைகள், பூக்கள், காய்களில் 1 கிராமுக்கு 1/2 கலோரிக்கும் கம்மி. அப்போ 450க்கு சுமார் 200 கலோரி கிடைக்கும். அதில் ஒரு 600 கலோரி கிடைச்சதா? இதில் ஒரு 200 கலோரி கிடைச்சதா? 450 கிராமுக்கு 200 கலோரி. அப்போ 600, 200, 800. நம்ம சாப்பிட்ட உணவு 600 கிராம், அதனால் கிடைக்கிற கலோரி 800 கலோரி. அப்போ ஒரு நேரத்துக்கு 800 கலோரி என்றால் காலையில் 800 கலோரி, மாலையில் இரவில் 800 கலோரி, 1000 கலோரி 10. ஒரு நாளைக்கு 2 உணவு ஒரு மனிதன் ஆரோக்கியம் வாழ்வதற்கு போதுமானது. நல்ல கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தால் 3 நேரம் சாப்பிடலாம். காலையில் 800 கலோரி, மதியம் 800 கலோரி, நைட்டு 800 கலோரி, 2400 கலோரி சாப்பிடலாம். அதை விட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா 3000 கலோரி வரையிலும் சாப்பிடலாம். நல்ல உடல் உழைப்பு, மண் வெட்டுற, கல் வெட்டுற, எல்லாம் உடல் உழைப்பு, நல்லா விளையாடுறேன், ஹாக்கி, ஃபுட்பால்லாம் விளையாடுறேன், 3000 கலோரி வரையிலும் சாப்பிடும். அப்போது சாதாரண உடல் உழைப்பு குறைந்தவனுக்கு 1600 கலோரிலேருந்து 2000 கலோரி கிடைச்சா போதும். ஆகையினால நம்ம உணவை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். 120 கிராம் தானியங்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், 450 கிராம் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, காய்கறிகள், கனிகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள். பூக்கள் ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, வாழைப்பூ, இந்த மாதிரி பூக்கள்லாம் சமைச்சு சாப்பிடலாம். அகத்திப்பூ, அகத்திக்கீரை பூ நல்லா சமைச்சு சாப்பிடலாம். சமைத்து சாப்பிட்ற கீரை பூக்கள் நிறையா இருக்குது. அப்போ இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் இவற்றையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ 120 கிராம் தானியங்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், 450 கிராம் இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், இதுவே மனிதனின் சரியான உணவு. இந்த சரியான உணவுலேருந்து கிடைக்கிறது 800 கலோரி. 800 கலோரியை போல் ஒரு நேரம் சாப்பிடுபவன் யோகி, ஒரு மகான், ஒரு நாளைக்கு 1 நேரம் சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு 800 கலோரி போதும். அவன் தியானம் பண்ண போகிறான், மெடிடேஷன் பண்ண போகிறான். அந்த மகானுக்கு ஒரு உணவு 800 கலோரி ஒரு நாளைக்கு போதுமான. கணவன், மனைவி குடும்பமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழும் ஒரு மனிதனுக்கு 2 நேரம் சாப்பாடு, காலை
இரவு. சில பிராமணார் வீடுகளில் காலையில் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க, 2 நேரம் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால் போதுமானது. அதுக்கு மேலேயும் வேணுமானா 3 நேர உணவு. 3 நேர உணவு சாப்பிடும்பொழுது ஒரு உணவுக்கு 800 கலோரி, 3 நேர உணவுக்கு 2500 கலோரி. 3 நேரம் சாப்பிடுபவர்கள் உடல் உழைப்பு இருக்க வேண்டும். உடல் உழைப்பு இல்லாமல் 3 நேரம் சாப்பிடுபவனுக்கு தொந்தி மட்டும்தான் வளரும், வியாதிகள் வளரும். ஏன்னா தேவையை விட அதிகமாக சாப்பிட்றோம். ஓவர்லோட் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு தான் வியாதி. மனிதனுக்கு வியாதி அதனால் வருது, நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையை விட அதிகமாக சாப்பிடும் மாவு சத்துக்கள், புரதச்சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள் விஷங்களாக மாறி ஜீரணிக்கப்படாமல் விஷங்களாக மாறி அவற்றின் மூலம்தான் மனிதனுக்கு வியாதிகள் வளர ஆரம்பிக்கின்றன. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓவர்லோட் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இஸ் தி ரீசன் ஃபார் தி ஸ்டார்டிங் ஆஃப் டிசீசஸ் இன் அவர் பாடி. அப்போ ஓவர்லோடு பண்ணக்கூடாது. வி சுட் நாட் ஓவர்லோட். எவ்வளவு உடல் உழைப்பு தன்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.